சுற்றுலா இன்ப சுற்றுலா போறாரு, இது ஒரு ஷூட்டிங் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க எதிர்க்கட்சிகள். நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவர் உடல்நிலை சரியில்லை. அப்படி இருந்த போதும் கூட தொடர்ந்து அவர் பயணம் செய்கின்றார் அப்படின்னு சொன்னா யாருக்கா என்ன இன்ப சுற்றுலான்னு என்ன ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நான் கேட்கிறேன், இப்ப இன்ப சுற்றுலாவே போனார்னு வச்சுங்க, போனா என்ன தப்புன்றேன்? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது. உலக பொருளாதாரமே ஒரு பிரச்சனையாக மாட்டிக்கொண்டிருக்கின்றது என்றுதான். ஏடிஎம்கே வேற தனியா ஜெயிக்க முடியாது, அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க போதுங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணிங்கிறது சப்தமே தமிழ்நாட்டை பிடிக்காது. பை 2031-32 தமிழ்நாடு $1 trillion எக்கானமியாக ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கின்றது. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்போவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு, முதலீடுகளை ஈர்க்க சென்றிருக்காரு. ஒவ்வொரு வருடமும் அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ யூரோப், ஜெர்மனி நாட்டுல இருக்காரு. ஜெர்மனியில தமிழ் மக்களோட அவர் உரையாற்றின அந்த நிகழ்வையும் பார்த்தோம். நீங்க சிறிய தொழில் தொடங்கினாலும் தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குங்க, ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்க வாங்க அப்படின்னு அங்க அழைப்பு விடுக்கிறாரு. இன்னொரு பக்கமும் அது விமர்சனமும் உள்ளாக்கப்படுது. நீங்க இது சுற்றுலா இன்ப சுற்றுலா போறாரு, இது ஒரு ஷூட்டிங் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க எதிர்க்கட்சிகள். நீங்க எப்படி பார்க்கறீங்க? எதிர்கட்சிகள் ஏதாவதுதான் பேசுவாங்க சார். இதெல்லாம் இக்னோர் பண்ணணும். இன்ஃபேக்ட் இன்ப சுற்றுலாவே போனார்னு வச்சுங்க, அப்படி அல்ல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 10 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்து இருக்கின்றோம். ஒரு சுமார் 2,40,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அபிஷியல் ரெக்கார்ட்ஸ். அப்ப ஒண்ணுமே இன்னைக்கு போனதுனால இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, எந்த பலனுமே கிடையாது. அதுவும் இல்லாம நான் விசிபிளா பாக்குறது எஸ்எம்இ செக்டார்ல ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் யூனிட்ஸ் எல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் நமக்கு இப்ப வெளிச்சம் போட்டு காட்டுவது இல்லை. அவங்களும் ஏன்னா ஒரு ஸ்மால் அமௌண்டா வருகின்றது, அதனால அவங்களுடைய தொழிலை விருத்தி செய்கின்றார்கள். அதனால ஒரு 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 ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக ஆகின்றது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராத விஷயமாக இருக்கின்றது. நான் என்ன கேட்கிறேன், நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இவ்வளவு கடுமையாக அவர் உடல்நிலை சரியில்லை, அப்படி இருந்த போதும் கூட தொடர்ந்து அவர் பயணம் செய்கின்றார் அப்படின்னு சொன்னா யாருக்கா என்ன இன்ப சுற்றுலான்னு என்ன ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். பட் இது எதற்காக என்றால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய இன்னும் தமிழ்நாட்டை பத்தி இன்னும் விசிபிலிட்டி அதிகமாகணும். ஏன்னா இப்ப ஆல்ரெடி எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நாம தான். அதே போல ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டு தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு. அதே போல எக்கானமி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வளர்ச்சியை காணுகின்ற முதல் இடத்துல இருக்கக்கூடிய இடம் கூட தமிழ்நாடு. இதெல்லாம் எப்படி நடந்தது சார்? ஏதோ இது பண்ணி ஒரு ஜாது ஏதாவது பண்ணிட்டாங்களா, ஜீபூம்பா வேலை பண்ணிட்டாங்களா? அதே போல வேலை வாய்ப்பு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல மிக அதிகமாக இருப்பதுங்கிறது தமிழ்நாடு. இது மாதிரி எத்தனையோ விஷயத்த நம்ம தமிழ்நாடு சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்படி இவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது நான் கேட்கிறேன், இப்ப இன்ப சுற்றுலாவே போனார்னு வச்சுங்க, போனா என்ன தப்புன்றேன்? இவ்வளவு கடுமையாக உழைக்கின்றார், விசிபிளாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அறிகின்றது. ஒரு ரெஸ்ட் எடுத்துக்காக அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் பார்த்தா ஒரு புத்துணர்ச்சி அவர் கிடைக்கும். அந்த இங்கிலாந்துலயோ அல்லது ஜெர்மனிலேயோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறது என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். ஆக ஏதோ விளையாட்டையாக போல அவர் சீரியஸா பிசினஸ் பண்ணணுங்கிறதாக போகிறார். அதுக்காக சில ஃபோரத்துல பேசுகின்றார். அதனுடைய பெனிஃபிட்ஸ் இம்மீடியட்டா உடனே போனோட கையில தூக்கின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பயிர் நிறைய பணத்தை எடுத்துன்னு வந்துட்டோம்லாம் சொல்ல முடியாது. தட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். பட் நவடேஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி 10 லட்சம் கோடிக்கு மேல இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னா அது காரணம் என்ன? 2.4 லட்சம் கோடி லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா அதெல்லாம் யார் எப்படி கிடைச்சது? இதெல்லாம் நாம எண்ணி பார்க்கணும். அது ரொம்ப வாய் பிடிச்சோ மாங்காய் பிடிச்சோன்னு எதிர்கட்சிகள் பேசுவது என்பது ஏற்புடையதாக நான் கருதலை.
வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி வெளிநாடுக்கு சென்ற போது இதே திமுக வந்து கேட்டது. வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எந்த அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சோ, அது எந்த அளவுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்களா? அது நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கா? அப்படிலாம் கேட்டாங்க. இப்ப அதே போல இவங்களும் கேட்கிறாங்க. இதே மாரி நீங்களும் வெள்ளை அறிக்கை குடுங்க. இந்த அளவுக்கு நீங்க முதலீடுகளை ஈர்த்திருக்கீங்க. அது எந்த அளவுக்கு இங்க வந்து நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்ற ஆதாரங்கள சார் இது குடுங்க. வெள்ளை அறிக்கையா குடுங்கன்றாங்க. இல்ல இல்ல அது என்னென்ன உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப எவ்வளோ யூனிட் வியட்நாம்லேருந்து வந்து ஒன்று ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. ரைட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆரம்பிச்சாச்சு. அதே போல பல இடங்கள் நான் சொன்னாப்புல இப்போ உரடம் போன்ற இடங்களை நீங்கள் இப்போ உரகடம் போன்ற பகுதியில் போனீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் இப்போ புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கு. அவங்களெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும். அதே போல அதுக்கு தகுந்தாப்புல வேலை வாய்ப்புகளும் அதிகமாக பெருகி கொண்டு தான் இருக்கின்றது. வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை கொடுன்னு கருப்பு அறிக்கை என்ன இது பேசுறதுக்கு. இது நான் சொல்றேன் 10 லட்சம் கோடி ரூபாய்கள் பணம் வந்திருக்கு. இதுதான் சார் வெள்ளை அறிக்கை. 2,40,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இது வெள்ளை அறிக்கை. இது இல்லைன்னு டிஸ்பியூட் பண்ணிடலாம். இல்லை இல்லை நான் நம்ம சொன்னது தப்பு அப்படின்னு டிஸ்பியூட் பண்ணி சும்மா வந்து மேடையில் நின்று பேசுவது அப்படிங்கிறது எல்லாம் வேற விஷயம். பட் யதார்த்தத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய சைலண்ட் ரெவல்யூஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தமிழ்நாடு. நான் கேட்கிறேன், எப்படி சார் இவ்வளவு பொருளாதார ரீதியாக இவ்வளவு பெரிய தனி மனித வருமானத்தில் மிகப்பெரிய அளவிற்கு சிக்னிபிகண்ட் இன்க்ரீஸ் காமிச்சுட்டு இருக்கோம். பொருளாதாரத்தில் 11.19% இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் வெள்ளை அறிக்கையா கருப்பு அறிக்கையா? இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது மாதிரி ஒரு 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 யூனிட்ல இருந்தும் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அங்கங்க அப்படியே ஒருங்கிணைத்து அதை நம்ம பொருளாதார ரீதியாக ஒன்றிய அரசே கொடுக்கிறது. இது இங்கேருந்து கொடுத்த நான் சொல்லலை. ஆகவே இந்த அளவு ஒரு பாசிட்டிவ் growth தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா that should be appreciated. அதனால நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு கடுமையாக உழைக்கின்ற ஒரு சிஎம்க்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ஏதோ போனார்னா உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை? ஒண்ணுமே இல்லாம சும்மா கட்சின்னு பேரை வச்சுட்டு இந்த கட்சிக்காக நான் எங்கேயோ ஒரு மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு சும்மா புருடா விட்டுன்னு எவ்வளவு பேர் அலையிறாங்க. ஒரு கட்சியின் பேரை வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன தனிப்பட்ட காட்சியாக காசா? கட்சி பணத்தை எடுத்துன்னு செலவு பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் என்ன நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் பத்தி யாரு கேட்கறது? ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் போறது கரெக்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இன்ப சுற்றுலா போனாலும் தவறே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு வாரம் let him go and take a rest. ஒரு டிஃபரெண்ட் அட்மாஸ்பியர்ல இருந்து வந்தாலே ஒரு there will be a regeneration in his health அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அமெரிக்காவினுடைய இரட்டை வரி விதிப்பு 50% வரி விதிப்பு அப்படின்றது அதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பல விஷயங்கள் பார்க்க முடியுது. குறிப்பாக பல்லடத்துல பின்னலாடை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்காங்க. 2 யூனிட்டுகள் மூடப்பட்டாவே அதுல ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கிறத பார்க்கிறோம் நம்ம. ஆனால் இதை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அதை பற்றி கருத்து சொல்லியிருக்காரான்னு பார்த்தா இல்ல. பலருமே வந்து பாதிப்புக்குள்ளாகிறத பார்க்க முடியுது. குறிப்பாக திருப்பூர் போன்ற இடங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம பல தொழிலதிபர்களே வந்து முழிக்கிறத பார்க்க முடியுது. இந்த தருணத்தை நீங்க எப்படி உணர்றீங்க? அதாவது உலகமயமாதல் அப்படின்னு ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட பல வருஷங்களுக்கு குறிப்பாக 1991 டாக்டர் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆன பிறகு நரசிம்மராவ் பீரியட்ல உலகமயமாதல் என்பது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கான்செப்ட். உலகமே ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஐ திங்க் இந்த ட்ரம்போட ஆக்ஷன்னால இந்த உலகமயமாதலுக்கு ஒரு முடிவு வந்து விட்டதாக நான் கருதுகிறேன். The globalization has come to an end with the unitary action, unilateral action taken by Trump அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகுது. இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது. உலக பொருளாதாரமே ஒரு பிரச்சனையாக மாட்டிக்கொண்டிருக்கின்றது என்றுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால இவங்க ஏன் பேசுறோம், அவங்க ஏன் பேசுறோம்னு ஸ்பெசிஃபிக்காக
எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த சமாச்சாரம். இது எப்படி ஹவு டு கெட் ஓவர் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாருமே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் சார் நட்ஷல் இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு சிறிய அறிமுகம் என்றால் இவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல, அரசு தரப்புல இருந்து நாங்க பல நடவடிக்கைகள், பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியாச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் அப்படின்னு பார்க்கிறப்போ, இதுல என்ன நெகோசியேஷன் இருந்திருக்கு? ஆனால் ட்ரம்ப் சொன்னபடியே வரி விதிப்பை அமல்படுத்திட்டாரு. இங்கேயும் தொழில்கள் மூடப்பட்டிருக்கு. இப்போ இது அரசு தரப்புல இருந்து அரசுக்கும் இது ஒரு நெருக்கடி தானே. அரசுக்கும் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இல்ல வருமானத்துல ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது நம்ம இந்த சமயத்துல அரசாங்கம் என்ன செய்கின்றது, அவங்க ஏன் செய்யல அப்படிங்கிற மாதிரி டிபேட் எனக்கு ஏற்புடையதாக தெரியல. ஏன்னா இது எல்லாருக்குமே எல்லா நாடுகளுக்கும் எஃபெக்ட். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அமெரிக்கா இந்த டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பல நாடுகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வரி விதிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்தியாவுக்கு ஒரு 50%, அது ரொம்ப நமக்கும் பிரேசிலுக்கும் தான் ரொம்ப அதிகபட்சமாக 50%, 25+25 போட்டுருவாங்க. பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு ரேட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அதுல லாவோஸ்னு ரொம்ப சிறிய கண்ட்ரி, அந்த லாவோஸுக்கு 40% போட்டு வச்சிருக்காங்க. அவங்க பயந்து போய் ஐயோ இவ்வளவு போட்டாங்கன்னா நம்மளால தாங்காதே, நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுமே சொல்லிட்டு அவங்க பயந்து போய் என்ன பண்ணாங்க, அந்த அந்த நாட்டுக்கு அமெரிக்க பொருட்கள்லாம் இம்போர்ட் பண்ணினா ஒரு பர்சன்டேஜ் கூட டாக்ஸே கிடையாது, இம்போர்ட் டியூட்டியே கிடையாதுன்னு போட்டாங்க. அதனால என்னாச்சு, அவங்க டியூட்டியை குறைச்சது தான் நிச்சயமாச்சு ஒழிய அந்த 40% அவர் போட்டது தான். அதனால ஒரு ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்கிட்ட போய் நீங்க என்ன செய்ய முடியும், எல்லாருமே எடுத்து சொல்றாங்க. அந்த நாட்டிலேயே எதிர்ப்பு இருக்கின்றது, ரிபப்ளிகன்லயும் எதிர்ப்பு இருக்கின்றது, டெமோக்ராட்டிக் பார்ட்டிலையும் எதிர்ப்பு இருக்கின்றது. இவைகளெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனா எங்க கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் டாரிஃப் இந்த மாதிரி ஹைக் பண்ணது இதெல்லாம் சரியானது இல்லை, சட்ட ரீதியாகவே சரியில்லைன்னு அவங்க கூட சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் அது தட் இஸ் கெப்ட் இன் பெண்டன்சி. ஆகவே இது ஊர் அறிஞ்ச உலகம் அறிஞ்ச பிரச்சனை தான். அதனால இதுக்கு தனியா இங்க என்ன ஆக போதுன்னு டெய்லி நீங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேசணும் அல்லது வேற யாராவது நிர்மலா சீதாராமன் பேசணும் அப்படின்னு சொன்னா ஐ திங்க் அது ஏற்புடையது அல்ல. இது மிகப்பெரிய பிரச்சனை, இது உலக அளவு பிரச்சனை, இது வந்து இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. அப்படிதான் நான் பார்க்க முடியும். ட்ரம்ப் ஒரு பக்கம் இது நியாயப்படுத்துறாரு இல்லையா? அதாவது இந்தியா அதிக லாபத்தை அடையுது ஏற்றுமதி செய்யறதுனால, அவங்கதான் அதிக லாபம் அடைகிறாங்க, எங்களுக்கு நட்டம் ஏற்படுது, அதனால இந்த வரி விதிப்பு நாங்க விதிக்கிறோம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வர்த்தகத்தை நடத்தக்கூடாது, வர்த்தகத்தை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. இதெல்லாமே நம்ம எப்படி பார்க்கிறது? அத ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் வேற வழியே இல்லாமல் நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ரேட்ல, ரொம்ப குறைவான ரேட்ல நமக்கு கொடுக்குறாங்க ரஷ்யாட்டேருந்து வாங்குறது அப்படின்னு சொன்னால், அது வாங்குறது தான் இங்க சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும். நாம வாங்கினது ஒன்றும் தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாம வாங்கி இங்கே ரிஃபைன் பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அனுப்பி கொண்டிருக்கின்றோம், சிங்கப்பூருக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம், யுஏக்கு அனுப்பி கொண்டிருக்கோம். இதனால என்ன ஆகின்றதுனால் உலக அளவில் கண்ணாபின்னு விலை ஏறதுக்கு பதிலாக நாம இன்டைரக்டவே நாம இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி அனுப்புறதுனால குறைகின்றது என்று நான் கருதுகிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஆகவே அது ஒன்றும் தப்பா இருக்கிறதா எனக்கு ஒன்றும் தோணல சார். அது அது ஒன்றும் அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எஸ், ட்ரம்ப்புக்கு ஒரு கோவம் வருது. ஏன்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இம்போர்ட்னு பார்த்தீங்கன்னா $40 பில்லியன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட $40 பில்லியன் அவங்களுக்கு டெபிசிட் இருக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல. அது அவருக்கு கோபத்தை வரவழைக்கின்றது. இதெல்லாம் தான் அவருக்கு இது மாதிரி பண்ணினா இந்த எல்லா நாட்களையும் கை முறிக்கணும், நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இல்லாம ரஷ்யாவோட ஆயில் வாங்குறதுனால தான் ரஷ்யாவுக்கு பணம் கையில் இருக்கு, அதை வச்சுதான் உக்ரைன் போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை நிறுத்துவதற்கு இது ஒரு மார்க்கமாக இருக்கும் அப்படின்னு அவர் தப்பு எனக்கெல்லாம் போட்டுருக்காரு.
அவர் ஒரு பிரான்சிஸ் ஸ்பீக்கிங் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கராக நாம் அப்படி பேசுவது என்பது அவர் என்று சொன்னாலும் கூட, பட் ஹீ இஸ் அன் எக்ஸென்ட்ரிக். அவர் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அது வந்து சரியான ஒரு வழிமுறையாகவே எனக்கு படவே இல்லை. ஆகவே இந்த குளோபலைசேஷனே ஒரு நிறுத்திவிட்டார். அடுத்தது உக்ரைன் போற காரணம் காமிச்சு ரஷ்யா கிட்டேருந்து ஆயில வாங்காது அப்படின்னு கையை முறுக்கிறது, எங்களுக்கும் உங்களுக்கும் நம்ம ட்ரேடு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெபிசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக டாக்ஸ் கொடுக்கின்றீர்கள் அப்படின்னு நம்மளை பற்றி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து காலப்போக்கில் சரி செய்யப்படும் என்று நான் நம்புகின்றேன். இது ட்ரம்ப் இதே மாதிரி தொடர்ந்து அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. இதுல நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. அதாவது பிரதமர் மோடியோ இல்ல நிர்மலா சீதாராமனோ இல்ல அரசாங்கமோ இதை வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. மோடி ஒரு ட்ரம்ப் ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இல்ல உலக அளவுல தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள இல்ல பவர்ஃபுல் லீடரா தன்னை எமர்ஜ் பண்ணிக்கொள்ள இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அப்படின்றத பார்க்கிறோம். ஆனால் இது கடைகோடியில் இருக்கக்கூடிய இல்ல ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் அவர் பாதிக்கப்பட்டு அவர் வெளியேறுகிற பொழுது அந்த குடும்பமும் பாதிக்கப்படுது. இதெல்லாம் நம்ம அதையும் கணக்குள்ள எடுத்துக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இல்ல நான் இல்லைன்னு சொல்ல சார், இது மிகப்பெரிய பிரச்சனை தான் சார். எவ்வளவு பேர் வேலை போயிருக்குங்கிறது, எவ்வளவு பேர் வேலை போகக்கூடிய அபாயம் இருக்கின்றது, இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான இஷ்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் சொல்றீங்க, நிறைய டெக்ஸ்டைல் யூனிட்ஸ், நிட்வேர் இதெல்லாம் இருக்கு. அவங்களெல்லாம் அதுல இன்னும் சில ஃப்ராடெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கு. அது எங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாதனால ஏற்றுமதி பொருட்களை நாங்க வந்து சகாயமான விலையில கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும் மோசமான ப்ராடக்ட்லாம் வேற வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு அது செய்தி வருகின்றது. அது அங்க ஒரு பெரிய கமோஷனாக ஏற்படுகின்றது. இதெல்லாம் நடக்கத்தான் செய்கின்றது. நிறைய பேர் வேலை போகுது. இப்போ உதாரணமா இந்த டெக்ஸ்டைல்ஸ் இதை பத்தி நாம் பேசிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் ஆபரண குறிப்பாக சவுத் இந்தியாவில் செயின் போடுறது, வளையல் போடுறது, இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடிக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய சவுத் இண்டியன்ஸ், அவங்க வந்து தே ப்ரிஃபர் அவர் டைப் ஆஃப் ஜுவல்லரி, கோல்டன் ஜுவல்லரி. அப்ப அதுவும் பெருசாக அஃபெக்ட் ஆகின்றது. அதே போல பாஸ்மதி ரைஸ் ஏற்றுமதிக்கு ரொம்ப பிரச்சனை வருகின்றதுன்னு ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் கூட, தமிழ்நாட்டில இருந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் அங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க நம்ம பச்சரிசி தான் அவங்க விரும்புகின்றார்கள். பாஸ்மதி ரைஸ் அதிகமாக அவங்க யூஸ் பண்றதே கிடையாது. அதனால அது வந்து ஒரு 200 கோடி, அதுவும் ஒரு எக்ஸ்போர்ட்டும் அஃபெக்ட் ஆகுது, வாங்க முடியலன்னு. ஆனா இதனுடைய லாங் டேர்ம் எஃபெக்டா வந்து ட்ரம்ப் உணர்வார் டெஃபினட்டா. ஏன்னா இப்ப ஏற்கனவே எங்க நாட்டில் விலைவாசி என்பது ஏறிக்கொண்டே போயிட்டு இருக்கு அமெரிக்கால. அங்கேயும் வால்மார்ட் போன்ற இடங்கள்லாம் நம்ம ப்ராடக்ட் தான் அங்க இருக்கும். ஆனால் அங்க இல்லைங்கிற பட்சத்துல அங்கேயும் வேலை வாய்ப்பு அதிகமாகும், வேலை வாய்ப்பு குறைவு என்பது அதிகமாக ஆகும். அப்புறம் உங்களுக்கு இது கூட விலைவாசி ஏற்றம் என்பது கூட இருக்க போது அது they are going to suffer very soon. ஆல்ரெடி அந்த பிஞ்ச் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு நன்றாகவே தெரிகின்றது. ஓகே, இதுல இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் உருவாக்குறோம், நாங்க வந்து பேங்க் மூலியமா வந்து உங்களுக்கு கடன்கள் கொடுக்குறோம், நீங்க வந்து தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்யாதீங்க, பேங்க் மூலியமா லோன் கொடுக்குறோம் அப்படிலாம் பல விஷயங்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு இது சஸ்டைனபிளா வச்சுக்க உதவும்னு நினைக்கிறீங்களா நீங்க? எஸ், இன்னவே இந்த மாதிரி ஒரு உதவி தான் செய்ய முடியும். வேற ஒன்றும் அரசாங்கத்தை செய்ய முடியாது. பேங்க்ஸ் மூலமாக சகாயமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதன் காரணமாக அவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம லோக்கல் மார்க்கெட் இஸ் வெரி ஹியூஜ். மற்ற கண்ட்ரிகள் மாதிரி கிடையாது. ரொம்ப பெரிய மார்க்கெட் இந்தியா. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆகவே இங்க லோக்கல் விற்க ஆரம்பிச்சோம், ஒரு சகாய விலைக்கு விற்க ஆரம்பிச்சோம்னா that will be a good demand for அதனால ஹெவன்ஸ் ஆர் கோயிங் டு ஃபால் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நம்பவே இல்லை. ஆமா, இவ்வளவு சில கஷ்டங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் கடந்து நாம் வருவோம் என்று உறுதியாக நம்புகின்றேன். அதற்கு ஒரு நீங்க சொன்னது போல அரசாங்கம்
வங்கி மூலமாக கடன் கொடுப்பது, அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ரீசனபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு விதத்தில் பெனிஃபிஷியலாக தான் இந்த மேனுஃபேக்சரர்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இறுதியா இதுல வந்து குறிப்பாக எதிர்க்கட்சியுடைய விமர்சனத்துல வந்து விளம்பரமான அரசாக இருக்கிறது, எல்லா செக்டார்லயும் நம்பர் ஒன் சொல்றாங்க. ஆனால் வந்து விளம்பரமாகத்தான் விளம்பர திராவிட மாடல் அரசாக இது இருக்கு அப்படின்றாங்கல்ல சார். இது இந்த 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 புள்ளி விவரங்கள்லாம் யார் சார் கொடுத்தா? நீங்க தயவுசெய்து மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த புள்ளி விவரங்கள்லாம் யார் சார் கொடுத்தது? 11.19% growth. அதாவது தனிப்பட்ட தனி மனிதர் வருமானம் இந்தியா விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. 15% இலக்கு வச்சிருந்தாங்க, ஆனா 11 தான் வந்திருக்கு அப்படின்னாங்கல்ல சார். நான் என்ன கேட்கிறேன், இந்த இதே வேகத்துல போயிட்டு இருந்தாங்கன்னா பை 2031-32 டெஃபினட்டா $1 trillion எக்கானமியா தமிழ்நாடு ஆயிடும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுதான் நம்ம இலக்கு. இருக்கா இல்லையா? $1 trillion பேசிட்டு இருக்காரு. அது எப்படி முடியும்? எப்படி சாத்தியம்? அது ஏதோ ஒரு இலக்கை வச்சு அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆகவே பை 2031-32 தமிழ்நாடு $1 trillion எக்கானமியாக ஆகும். அதுக்கு 14% குரோத்துங்கிறது நல்லா தான் இருக்கு, அதுக்கு மேலேயும் இருக்கு. ஆகவே இட் இஸ் ஆன் த ரைட் ட்ராக் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். இதை வந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் மக்கள்லாம் ஏற்க மாட்டார்கள் சார். இதை சும்மா இவங்க ஏதோ வாய் பிடிச்சோ மாங்காய் பிடிச்சோன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்க பார்த்தாலும் புதிதாக யூனிட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு, வேலை வாய்ப்பு பெருகி கொண்டு இருக்கின்றன. அப்படின்னு இருக்கும்போது அதைத்தான் மக்கள் விரும்புவார்கள். எல்லாமே இந்த மாதிரி எதிர்கட்சியினை எல்லாத்தையும் எதிர்க்கிற கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் மக்கள் இதெல்லாம் புறந்தள்ளி விடுவார்கள். ஆனா மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. 4 ஆண்டு ஆட்சி காலத்துல வந்து கடுமையா மக்கள் எதிர அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாக்குகளை நம்ம எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாஜகவும் அதிமுகவும் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கூட வந்து ஃபங்க்ஷன்ல பங்கெடுத்திருந்தாங்க. 2026 நம்பர்ஸ் தான் இருக்கு, நம்ம வந்து இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். நான் வந்து எதிர்கட்சியை பத்தி ஒன்றும் சொல்ல சார். அவங்களும் வந்து மஸ்ட் ட்ரை, அவங்களும் ஆட்சிக்கு வரணுங்கிறத முயற்சி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு அதிமுக என்பது பிஜேபியினுடைய ஒரு அங்கமாகவே மாறி போயிடுது. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாத ஒரு கட்சிங்கிறது அதிமுக. தனியாக நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களோட கூட்டணி செய்வோம், ஆட்சி என்பது தனி அப்படிங்கிற சொல்றதுக்கே இல்லை. திருப்பி 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 கூட்டணி ஆட்சி அதில் உட்காந்து அவங்க சந்தோஷம் சாகரத்துல முதந்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்க they have reconciled to the talk. இது ஏடிஎம்கே வேற தனியா ஜெயிக்க முடியாது, அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க போதுங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணிங்கிற சப்தமே தமிழ்நாட்டில் பிடிக்காது. ஆகவே இவங்க என்ன சத்தம் திமுக பெரும் கூட்டணியோட தானே இருக்காங்க. கூட்டணி ஆட்சியை நான் சொல்றேன் சார். கூட்டணி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றது கூட்டணியோட தான் சார். கூட்டணி ஆட்சியே டெஃபினட்டா தமிழ்நாடு மக்கள் விரும்புறதே கிடையாது. அது ஒரு இன்ஸ்டபிலிட்டிக்கு தான் போய் சேரும். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கின்றது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் இந்த விட்டுட்டாங்க, அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் போயிடுது. இப்ப கூட்டணி ஆட்சிங்கிறது அதை வந்து திருப்பி திருப்பி பேசினா அதை பத்தி கொஞ்சம் கூட லஜ்ஜையே கிடையாது, வெட்கமே கிடையாது. அவன் எல்லாரும் உட்காந்து அதே தான் பேசுறாங்கன்னா அதை சுத்தம் மறந்துட்டாங்க. அது ஆமா இது வந்து கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க போகின்றது நாம திருப்பி திருப்பி சொல்லுவோம். அதுல உட்காந்து மேடையில உட்காந்து பிரமாதமா ஒருத்தர் புகழ்ந்து பேசி கொண்டு இருக்கின்றார்கள். ஐ திங்க் ரொம்ப ஒரு வருத்தமான நிலைமைக்கு அதிமுக போயிடுதுங்கிறது தான் உண்மை. அதனால மக்கள் வந்து அதிமுகவை ஒரு முக்கியமான ஒரு கட்சியாகவே நினைக்கலன்னு நினைக்கிறேன். அது ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் பார்க்கின்றார்கள். அதனால அது மக்களுடைய செல்வாக்கு அதுக்கு வரும் என்று நான் நம்பவே இல்லை சார். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை பொறுமையா தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.